திடீரென்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள். எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி. நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர். ஒரு வழக்கறிஞராக தன்மை எதையும் நான் பார்த்தது கிடையாது. எந்த தன்மையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய வழக்கறிஞர் பாலு தலைமையிலே 22 ஆண்டு காலமாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கட்சி சார்பிலே, கட்சியின் அடிப்படையிலே நாங்கள் களத்திலே வேகமாக செயல்பட எங்களுக்கு தைரியம் கொடுப்பது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தான். நாங்கள் களத்திலே தைரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பாலு இருக்கிறார். ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. திடீரென்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள். எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி. நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர். ஒரு வழக்கறிஞராக தன்மை எதையும் நான் பார்த்தது கிடையாது. எந்த தன்மையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய வழக்கறிஞர் பாலு தலைமையிலே 22 ஆண்டு காலமாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கட்சி சார்பிலே, கட்சியின் அடிப்படையிலே நாங்கள் களத்திலே வேகமாக செயல்பட எங்களுக்கு தைரியம் கொடுப்பது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தான். நாங்கள் களத்திலே தைரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். பாலு இருக்கிறார். ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. ராமதாஸ் மீது அன்புமணி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதில் வழக்கறிஞராக இருக்க தகுதியே இல்லாதவர் பாமக சமூக நீதி பேரவை தலைவராக நியமனம் என அறிவிக்கப்பட்டதற்கு அன்புமணி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலீஃப் அப்துல்லா. வணக்கம் கலீஃப் அப்துல்லா, விவரங்கள். வணக்கம். அன்புமணி ராமதாஸிற்கும் கடந்த 5 மாதங்களாக கருத்து மோதல் உருவாகி வருகிறது. இந்த நிலையில் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தற்போது வரை 59 மாவட்ட செயலாளர் நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அன்புமணி ஆதரவாளர்கள் உள்ள பாலு, திலகபாமா உள்ளிட்ட நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கி வருகிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக நேற்று பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் சமூக நீதி பேரவையின் தலைவராக இருந்த வழக்கறிஞர் பாலுவை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோப்புவை நியமனம் செய்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூரில் உள்ள சமூக நீதி பேரவை நிர்வாகிகளுடன் பேசுகையில் சமூக நீதி பேரவை தலைவராக நியமனம் செய்த கோப்பு நியாயம் செய்தது எனக்கு அதிர்ச்சி அளித்தது. மேலும் கோப்பு அடிப்படை வழக்கறிஞர் தொழிலுக்கு கூட தகுதி இல்லாதவர். இவர் பாலு வழக்கறிஞர் பல சிறப்பாக செயல்பட்டார். எங்களுக்கு தைரியம் கொடுத்தது பாலுதான் என பாலுவை அன்புமணி ராமதாஸ் புகழ்ந்து பேசினார். இந்த பேச்சுகளில் ராமதாஸுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி நேற்று அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமகவில் இருவருக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்னைக்கும் இன்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளரை இன்னும் 10 நேரத்தில் சந்தித்துள்ளார். அதன் முக்கிய அறிவிப்பை இன்று வெளியிடுவார். அந்த நேற்று ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் பேசிய அன்புமணி அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கலீஃப் அப்துல்லா.